நான் எப்படிப்பட்டவன் இங்க எல்லாருக்கும் தெரியும். நீ பண்ற களவாணித்தனால இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்போ மூஞ்சில முக்காடு போட்டுக்கிட்டு தான் வெளியில சுத்தணும் நீ. நான் ஏன் போணும்? நீதான் போணும். ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? கையெல்லாம் நீட்டுற. அரஞ்சனா என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எப்படியோ சித்ரா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இது அப்படியே டெவலப் ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிரணும். கடவுளே அதேதான். என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மூஞ்சில முடிக்காத போ. நீ மூஞ்சில முழிக்காத. நீ மூஞ்சில முழிச்சாதான் என் பொழப்பே நடக்க மாட்டேங்குது. பொழப்பா? பெரிய அம்பானி பரம்பரை பொழப்பெல்லாம் நாசமாயிடுமா? உன்னை கழுத்தை நெச்சு கொலை பண்ணிடு. சீ, மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஐயோ என்ன இது, எப்ப பார்த்தாலும் இவங்க சண்டை. நாம அடி வாங்கினாலும் ஏஜே ஹாசினி நடுவுல ஒரு அடி கேப் விழுந்துச்சே, அதுதான் சந்தோஷம். ஹாசினி பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு ஏஜி மறுபடியும் ஏதாவது பண்ணுவாரு. அப்படியே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும். கடவுளே, எனக்கு வேற எங்க போய் என்ன சொல்றதுனே தெரியல. ஏஜேவும் ஹாசினியும் இப்படியே சண்டை போட்டுட்டே தான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஒரு அடி ஏறினா 10 அடி பின்னால சறுக்குது. ஏஜே கொஞ்சம் இடம் கொடுத்தா அத ஹாசினி காப்பாத்திக்க மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப வீம்பாவே இருக்கா. ஹாசினி ஏஜே கிட்ட பிரியமா போனா அவன் அதை தட்டி கழிக்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு விடிவு வருமா? சொல்லு. உனக்கே தெரியும், ஏஜே பிரவளி நினைப்பிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஹாசினிக்கு வாழற வயசு. நெருப்பையும் நீரையும் இணைக்கிற சக்தி எனக்கு கிடையாது. அப்போ எதுக்காக ரெண்டு பேரையும் வாழ்க்கையில இணைய வச்ச? கல்யாணத்துல கைய கோத்து விட்டுட்டு காலம் பூரா ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வைக்கலாமா? சொல்லு. தெரியும் தெரியும், அவங்கள எப்ப சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதானே? தெரியும். ஆனா ஏன் ஆயுசோட கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது? நான் எப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது? ஹாசினி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ஏஜேவோட வாழ்க்கை சந்தோஷமா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அதை நிறைவேத்து. ரெண்டு பேரையும் கொஞ்சம் சேர்த்து வைப்பா. ஐயோ, சண்டை போடாம பிரியமா இருக்கிற மாதிரி ஏதாவது நீ பண்ண. பிள்ளையாரப்பா, எதனால தெரியுமா நான் இந்த வாட்டி உன்கிட்ட சொல்லல? நீ சிங்கிளாவே இருக்கிறதுனால என் பையனையும் சிங்கிளாவே வச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் இந்த வாட்டி உன் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. இல்ல அப்புறம் அவ்வளவுதான். போச்சுக்காத. அறுத்துருவேன். ஜெயா, யார் அது? நான் தான், பகவான் பெருமாள். நான் நம்ப மாட்டேன். இதுதான் மனிதனின் பிரச்சனை.
காட்சி தான்னு கதற வேண்டியது முன்னால் வந்து காட்சி தந்தால் சந்தேகப்பட வேண்டியது. இல்ல, என்ன சொல்றதுன்னு நீங்க எப்படி? சாக்ஷாத் இந்த திருப்பதி திருமலை பெருமாளே தான். ஆ? ஐயோ சாமி, ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. அ, அ, நீங்க எப்படி அடியேன் வீட்டுக்கு? நீ அழைத்தாய், நான் வந்தேன். இதில் என்ன விந்தை? நான் அழைத்தேனா? ஆமாம், என் முன்னால் நின்று உன் மகனை பற்றி உன் மருமகளை பற்றி புலம்பினாயே, ஞாபகம் இல்லையா? ஆ, ஆமா சாமி, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்ன பண்றது, ஒத்த புள்ள, அதோட வாழ்க்கை அப்படியே அந்தரத்துல ஆடுது. அதான் புலம்புனேன். உனக்கு விருப்பப்பட்ட மருமகள் தானே உனக்கு வாய்த்திருக்கிறாள், பிறகு எதற்கு புலம்பல்? எல்லாம் வாய்த்தது, ஆனா அவங்களுக்குள்ள வாழ்க்கை வாய்க்கலையே சாமி. உன் மகனின் திருமணம் சுகமாக நடைபெறவில்லையே, நிறைய குழப்பங்களில் நடுவில் தானே கரம் பிடித்தான். அப்படி இருக்கையில் வாழ்க்கை மற்றும் சுகமாக அமைய வேண்டும் என்றால் எப்படி ஜெயா? அதெல்லாம் சரி, அறியாததுக்கு ஆண்டவன் துடன் தானே சொல்லுவாங்க. நீங்க தானே அந்த பிழையெல்லாம் சரி செய்ய வேண்டும். உன்னால் மட்டும் பிள்ளையை சரி செய்ய முடியவில்லை, பிழையை மட்டும் என் பேரில் கொடுக்கிறாய். நன்றாயிருக்கிறது. சரி, நானே சரி செய்கிறேன். நன்றி சாமி. நாளை என்னிடம் மகனையும் மருமகளையும் அழைத்து வா, நானே சேர்த்து வைக்கிறேன். அப்படியா? ஐயோ, நாளைக்கே வா. ஏன் பிஸியா ஜெயா? இல்ல இல்ல இல்ல, ஃப்ரீ தான். அப்படி கூட்டிட்டு வந்தா அவங்க ஒண்ணு கூட்டிடுவாங்களா? நான் சொன்னேன் அல்லவா, நான் சேர்த்து வைப்பேன், நீ கவலையின்றி தூங்கு. இல்ல, நீங்க ஒரு இடத்துல இல்லையே, பல இடத்துல இருக்கீங்களே. சென்னை டி நகர் பிரான்ச்சா இல்ல மெயின் திருப்பதி தேவஸ்தானமா? ஜெயா, இந்த வயதில் இந்த விஷமம் தேவையா உனக்கு? சரி, என்னுடைய மெயின் பிரான்ச் திருப்பதி திருமலைக்கு நீ கூட்டிட்டு வா. நிச்சயம் செய்யற சாமி. திருப்பதி பக்கத்துல தானே இருக்கு, கார் எடுத்தா சீக்கிரம் வந்துடலாம். அப்படியா? அவ்வளவு எளிதில் என்னை பார்க்க முடியுமா என்ன? இல்லை ஜெயா, 7 கடல் 7 மலையை தாண்டினால்தான் என்னை அடைய முடியும். என்ன சாமி சொல்றீங்க? நாளை என்னிடம் நீ வந்தால் உனக்கே விளங்கும். சரி, புறப்படுகிறேன். இருங்க சாமி, இந்நேரத்துல எப்படி போவீங்க? நைட்டு தூங்கிட்டு காலையில போலாம்ல? ஜெயா, ஆ? உன் உபசரிப்பு மிக சிறப்பு. கனவா? இப்பதானே பெருமாளை கும்பிட்டேன், அதுக்குள்ள கனவுல வந்துட்டாரு. நல்ல சகுனம் தான். ஆனா நாளைக்கு 2 பேரையும் திருப்பதி கூட்டிட்டு வர சொல்றாரே. கனவா இருந்தா என்ன, செஞ்சு பாக்கறதுல என்ன தப்பு? என் ஏஜையும் ஹாசினியும் சேர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். யாரு கண்டா 2 பேரும் திருப்பதிக்கு போய் திருந்தி ஒன்னா சேர்ந்தா நல்லது தானே? நாளைக்கு எப்படியோ 2 பேரையும் சம்மதிக்க வச்சு திருப்பதி பெருமாளுக்கு முன்னாடி நிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அவர் பாத்துக்குவாரு, நீ பாத்துப்பல்ல? ஏஜே கண்ணு, பேட்டா, ஏஜே கண்ணு, எழுந்திரு ராசா. ஏன்பா அம்மாவை அப்படி பாக்குற? என்ன திடீர்னு தாய் பாசம் எல்லாம் பொங்குது? அந்த பாசம் எப்பவுமே இருக்கிறது தான், ஆனா நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. இத பாரு,
உனக்காகவே சூப்பரா காஃபி கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. அது மட்டும் இல்ல, உன் அம்மா கையாலேயே உனக்காக இன்னைக்கு நான் சமைச்சும் தரப்போறேன். ம். இந்த காஃபில உப்பு கலந்து கொடுத்தாலும் நான் குடிச்சிடுறேன். ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, என்னால தாங்கலமா. என்ன ஏஜே இப்படி சொல்ற? அந்த ஹாசினியோட சேர்ந்து உனக்கும் பொய் பித்தலாட்டெல்லாம் கொஞ்சம் எட்டி பாக்குது போல. அப்படியா சொல்ற? பின்ன நேத்து அந்த ரோபோ தப்பிக்க வச்சீங்கல்ல, அதுக்கு என்ன பேரு? அது ஏமா அவதான் ஒரு லூஸ்னா உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி? அவளோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டேல. ஆமா, ஜெயமக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது பாரு. விடுப்பா விடுப்பா, நடந்தது நடந்து போச்சு. கத்தம். ஹாசினி உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே அப்படி எல்லாம் செய்யறா. மறுபடியும் அவ இந்த ரூம்லயே இருந்துட்டு போட்டுமே, எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. எல்லாம் சரியாயிடும் ராசா பேட்டா. நிறுத்து நிறுத்து, உடனே நிறுத்து. அவளோட மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. அவளோட நிழல் கூட இந்த ரூம்ல இருக்க கூடாது. அவளோட சேர்ந்து இந்த ரூம்ல இருக்கிறதா? சி, அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தா இப்போ கெரசின் ஊத்தி தீ வச்சு கொளுத்திரதா? அது இல்லப்பா, ஹாசினி வந்து. இப்ப நான் காஃபி குடிக்கலாமா வேணாமா சொல்லு? சரி நீ குடி, நான் அவளை பத்தி பேசல. என்னது, ஹிட்லர் என் மேல செம்ம கான்ல இருப்பாரு போல. இருக்கிற கோவத்தை பார்த்தா என்ன பக்கத்துல சேர்த்துக்கவே மாட்டாரு போல இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. ஹாசினி பேரை சொன்னாலே ஏஜே இப்படி டென்ஷன் ஆகுறானே. எப்படி இவனை சம்மதிக்க வச்சு 2 பேரையும் திருப்பதிக்கு கூட்டிட்டு போறது? வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். ராஜமதம் என்ன பிளான் போடுது? என்ன யோசிக்கிற? அதான் அந்த 2 ரோபோவை தப்பிக்க வச்சிட்டீங்களே, இங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நேத்து அந்த 2 ரோபோ கடத்தினதுக்கு பரிகாரமா இன்னைக்கு 2 பேரை கடத்த போறேன். கடத்தல? யார கடத்த போறீங்க? நான் அப்புறமா சொல்றேனே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து என் கனவுல நீ வந்த. நான் உன் கனவுலையா? எனக்கு இருந்த கோவத்துல நான் நேரம் ரூமுக்கு வந்து உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பேன். நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன். அம்மா ஆச்சுன்னு சும்மா விட்டேன் நான். ஐயோ, கனவுல வந்தது இந்த கோபக்கார ஹிட்லர், கோபக்கார ஏஜே கிடையாது, சாந்தமான ஏஜே. அதுவும் கடவுள் உருவத்துல வந்த, தெரியுமா? என்ன சொல்றேன்? ஆமாப்பா. அந்த திருப்பதி ஏழுமலையான் ஓ ரூபத்துல வந்து எனக்கு அருள் புரிஞ்சாரு. சும்மா என்னென்னமோ சொல்லாத போ. நான் சொல்றத முதல்ல கேளு. இன்னைக்கே உன்னை திருப்பதிக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. இன்னைக்கே வா? அது என்ன திடீர்னு இந்த டைம் டார்கெட்ல கொடுக்கறாரு கடவுள்? எனக்கு அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏஜே, உன்னை நான் கூட்டிட்டு வரேன்னு ட்ரீம் ப்ராமிஸ் கொடுத்துட்டேன். அப்படி நான் செய்யலன்னு வச்சுக்கயே, பெருமாள் ஏன் கண்ணை தான் குத்துவாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? யாரை கேட்டு இந்த மாதிரி கடவுளுக்கு எல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குற நீ? அதெல்லாம் முடியாது. இதை பாரு, அந்த ஹாசினி கொடுத்த டார்ச்சர்ல நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேணா போயிட்டு வா, என்னால வர முடியாது. அதேதான்ப்பா, கரெக்டா நீ அந்த பாயிண்ட்டுக்கே வந்துட்ட. இந்த டென்ஷன், சண்டை, சச்சரவு எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைக்கத்தான் பகவான் பெருமாள் திருப்பதிக்கு வர சொல்லிருக்காரு. அப்படியா? விடுதலையா? அப்போ திருப்பதிக்கு போனா பெருமாளே என்ன ஹாசினி கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருவாரா? கடவுள் வர சொல்றது பிரிக்கிறதுக்கு இல்லடா, உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஏஜேவையும் ஹாசினியும் என் சன்னதிக்கு கூட்டிக்கிட்டு வா. அவங்க பிரச்சனைய போக்கி சமாதானம் பண்ணி சந்தோஷமா ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. நான் அவ கூட சேர்றதா? என்னம்மா நீ என்னென்னமோ சொல்ற? நானே அவகிட்ட இருந்து எப்போ விடுதலை கிடைக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கேன். அவ கூட நான் திருப்பதி வரைக்கும் போய் தண்டனை அனுபவிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நோ சான்ஸ். நான் கண்டது கனவு. அதுல எப்படி நான் கரெக்ஷன் பண்றதா? கனவா இருந்தாலும் சாமி சொன்னா கேட்டுதானப்பா ஆகணும். ஆனா இந்த ஏஜே கேட்க மாட்டான்.
ஹாசினி விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சப்பா கூடி சீக்கிரத்துல அவ என்ன ஏமாத்தின ஒரு ஃப்ராட்னு ப்ரூவ் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாலியா திருப்பதி போய் உனக்கு மொட்டை போட்டு வந்துடலாம். இப்போ விடு என்ன. மொட்டை எனக்கா? ஏண்டா? இது பாரு ஏஜே, இது கடவுள் காரியம் இல்ல. நான் கேக்குறேன், எதுக்கு திடீர்னு கடவுள் ஏன் கனவுல வரணும்? அதுவும் ஓ ரூபத்துல எதுக்கு வரணும்? எதுக்கு திருப்பதிக்கு வர சொல்லணும்? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? நீ, ஹாசினி, நான் 3 பேரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா. அட சும்மா இருமா. பேச்சுல கூட என்ன அவன் கூட இணைக்காதுன்னு சொல்ற. இதுல அவளை என் வண்டியில பக்கத்துல உட்கார வச்சு திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரணுமா? இதெல்லாம் முடியாது. டபுள் பனிஷ்மெண்ட் எனக்கு. அது இல்ல பேட்டா, நான் இங்கே இருந்தா என்ன விட மாட்டேன். நீ டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்ப. நான் இப்போ ஆபீஸ்க்கு போய் அங்கேயே குளிச்சு ரெடி ஆயிடுறேன். பாய். இரு 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 இரு. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? இது பாரு, எது சொல்றதா இருந்தாலும் அவளோட பேரை இழுக்காம பேசு. பேர் இல்லாம பேசுறது, அவ இல்லாம எப்படியா? அம்மா. சரி சரி, இப்படி பண்ணலாம். எப்படி? நீதான் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஹாசினியை விட்டுட்டு நாம 2 பேரும் போலாம். அடி பாவி ஜெயம்மா, என்ன கழட்டி விட்டுருவீங்களா? நமக்கு என்ன வேண்டுதல்? நம்ம எதுக்கு போனோம்? சரிப்பா, நீயும் ஹாசினியும் ஒன்னா திருப்பதிக்கு போகல. இருந்தாலும் பெருமாள் சொன்னாரே, அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? நாமளாவது ஒரு 8 போயிட்டு வந்துடலாமே. சரி போலாம். ரெடி ஆகு. அப்பாடா, பகத் சுக்ரியா பேட்டா. சரி, அப்போ நீ ரெடி ஆயிட்டு வந்துடுறியா? நான் இல்லாம 2 பேரும் திருப்பதிக்கு போறீங்களா? ஜெயம்மா, கனவுல வந்த 7 மலையான் என்னையும் தானே கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்புறம் எப்படி நீங்க மட்டும் போவீங்க? இப்ப மட்டும் கடவுள் உங்க கண்ணு குத்த மாட்டாரா? அவரு குத்தலன்னா என்ன, நான் குத்துவேன். நான் குத்துற குத்துல எப்படி நீங்க திருப்பதிக்கு போறீங்கன்னு நானும் பாக்க. இப்ப குத்துறேன் பாரு. తిరుపతి వెళ్తున్నారా? చెప్పండి ఏజే గారు. జయమ్మ గారు, మీరు పోగపోరదు దాని ఇంద కారు. இப்போ போட போறீங்களா பஞ்சரு? ఏలుకుంటల వాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. ఇష్క ఆహా ఆహా. ఓకే, మిషన్ సక్సెస్. டயர்ல காத்தேறிக்கிட்டேன். இப்ப எப்படி போவீங்க? யோ ஹிட்லர், என்ன விட்டுட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. ஏ ஹாசினி, எங்கடி போன? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நான் நீங்க தேடுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லையே ஜெயமா. என்ன ஒரு மாதிரி பேசுற? என்ன பண்றது, எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஆளுக்கு ஏத்த மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. என்ன? சரி சரி, அதை விடு. அதான் விட்டுட்டீங்களே. என்ன உளற? நான் பேச வந்தது ஒரு முக்கியமான விஷயம். திருப்பதி விஷயம் தானே. எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்ச? அவ்வளவும் பிரெயின். அதானே, ஏன் மருமகன்னா சும்மாவா? பிரைட் தான். சரி, நானும் ஏஜேவும் திருப்பதிக்கு போறீங்க. அதேதான், நானும் ஏஜேவும் திருப்பதிக்கு போறோம். அதனால நீ என்ன பண்றேன்னா, வர வேண்டான்னு சொல்ல போறீங்க அதானே? அதான் இல்ல, நீயும் வான்னு சொல்றேன்.